ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। ओम नमो भगवते वैवस्वताय मृत्यवे ब्रह्मविद्याचार्याय नचिकेतसे च। हरि ओम। நேற்று இந்த கட்டோபனிடத்தினுடைய முதல் அத்தியாயம் மூன்றாவது வள்ளியின் முதல் மந்திரம் பார்த்தோம். இந்த இரண்டாவது வள்ளி முடிந்த பிறகு யமதர்மராஜன் நச்சிகேதனுக்கு அந்த இரண்டாவது வள்ளியில் எந்த ஒரு வித்தியை குறித்தும் அவித்தியை குறித்தும் கூறினாரோ அந்த இரண்டு மார்க்கங்களை குறித்தும் ஞானத்தினுடைய பலன் அஞ்ஞானத்தினுடைய பலன் இந்த இரண்டும் வேறுபட்ட பலன்களை ஜீவனுக்கு கொடுக்கக்கூடியது என்று கூறி அந்த ஞானம் அஞ்ஞானம் அல்லது அவித்தை வித்தை இந்த இரண்டையும் ஒரு ரதரூப கல்பனை செய்து சொல்கின்றார் என்று ஆச்சாரியர் எழுதியிருக்கின்றார். அதற்கு முன்பாக இந்த முதல் ஸ்லோகத்தில் இந்த ஜீவாத்மாவை குறித்தும் இந்த பரமாத்மாவினுடைய லட்சணங்கள் குறித்தும் இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பாடல் பார்ப்போம். ருதம் பிபந்தௌ சுக்ருதஸ்ய லோகே குஹாம் பிரவிஷ்டௌ பரமே பரார்த்தே சாயா தபோ பிரம்மவிதோ வதந்தி பஞ்சாக்னயோ ஏச்ச திருநாச்சிகேதாக. ஸோ ருதம் பிபந்தௌ சுக்ருதஸ்ய லோகே அப்படி. பொதுவாக இந்த ருத்தம் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு சத்தியம் என்று சொல்லுவோம். இப்போ மந்திரங்கள் கூட இருக்குது. ருதம் வதிஷ்யே இல்லை ருதம் வதிஷ்யாமி சத்தியம் வதிஷ்யாமி தன்மாமவது தத்வத்காரமவத்துன்னு அங்கே சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் வேறு. ருதம் சத்தியம் அர்த்தம் வேறு. இங்கே ருத்தம்ங்கிறதுக்கு சத்தியம் அப்படிங்கக்கூடிய அர்த்தம் எதற்கு சொல்கிறார்கள் என்றால் கர்மத்தினுடைய பலனை குறித்து சொல்லும் பொழுது சத்தியம் என்று சொல்கின்றார்கள். ஒரு மனிதன் கர்மத்தை ஸ்ரத்தையோடு இடைவிடாது கர்மத்தை செய்தான் என்றால் அது எப்படிப்பட்ட கர்மமாக இருந்தாலும் அந்த கர்மம் அந்த மனிதனுக்கு நினைத்த பலனை நிச்சயமாக கொடுக்கும். அப்படி அவசியம் பாவித்வாத்துன்னு ஆச்சாரியரை எழுதியிருக்கிறார். கர்மத்தினுடைய பலன் என்பது நிச்சயமானது. அதனால்தான் எந்த சாதனைகளாக இருந்தாலும் நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. இப்போ நித்தியம் ஒரு ஈஸ்வர உபாசனை செய்கின்றோம், அதை சத்தியம் அப்படின்னு நினைக்கணும். எந்த தெய்வத்தை இடைவிடாது உபாசிக்கின்றோமோ அப்படி உபாசிப்பவனுக்கு அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் அந்த உபாசனுடைய பலன் சத்தியம். அப்படி அவசியம் பாவித்துவாத்னா அது நீண்டு இடைவிடாது நமக்கு கடவுள் மேலே நம் உபாசனைகள் மீது நம்மீதே சந்தேகங்கள் இருக்கக்கூடாது. அதனால தான் கீதையில் கூட பின்னாடி பார்க்கணும், ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் தான் சொல்வார். ஸ்ரத்தையோடு செய்ய வேண்டும். இப்போ நீண்ட காலம் தொடர்ந்து ஜபம்
ஜபம் சாதனை செய்து கொண்டே இருந்தோம் என்றால் மனம் ஒருமுகப்படுங்கிறது சத்தியம். ஆனால் அது நீண்ட காலம் இடைவிடாது அது ஒருமுகப்படுகின்ற வரைக்கும், அது நினைத்த பலனை கொடுக்கின்ற வரைக்கும் செய்ய வேண்டும். இப்போ இத்தனை காலம் செய்தால் இன்ன பலன் அப்படின்னு அதற்கு ஒரு காலம் கொடுக்கப்படவில்லை. அப்படின்னு இவ்வளோ நாள் ஜபம் செய்தால் இந்த பலன் கிடைக்கும். அது நேற்றே நான் சொன்னேன், அது ஒவ்வொருவருடைய ஈடுபாட்டை பொறுத்து, தீவிரத்தை பொறுத்து, அவர்களுடைய வாசனைகளை பொறுத்து, பூர்வ ஜென்ம சம்ஸ்காரங்களை பொறுத்து அது அமையும். ஆனால் நிச்சயமாக கர்மம் என்பது பலனை கொடுக்கும். அது உலகத்தில் லௌகிக கர்மங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பாரமார்த்திக கர்மங்களாக இருந்தாலும் சரி, இதை எப்பொழுதும் மனதில் நாம் நன்றாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். அதனால தான் ருதம் பிபந்தௌ என்றால், இங்கே பிபந்தௌன்னு நான் நேற்றே சொன்னேன். இருவர், ஜீவாத்மா பரமாத்மா, இந்த இரண்டுமே கர்மத்தினுடைய பலன்களை அனுபவிப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த கர்ம பலன் எப்படிப்பட்டது? அதற்கு அவர் சொல்கிறார், சுக்ருதஸ்ய. அந்த சுக்ருதம்ங்கிறது அந்த ருதத்தோடு போகணும். சுக்ருதஸ்ய ருதம் பிபந்தௌ. சுக்ருதம்னா நன்றாக செய்யப்பட்ட, அதுதான் செய்யக்கூடிய கர்மங்களை அரைகுறையாக செய்யக்கூடாது. அதை முழு மனதோடு முழுமையாக செய்ய வேண்டும். சுக்ருதம், சுக்ருதம்னா ஆங்கிலத்தில் வெல்டன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அப்படின்னு என்ன ஐத்திரேய உபநிஷத்தில் கூட பகவான் எல்லாம் சிருஷ்டி பண்ணி பார்த்தார். அப்புறம் இந்த மானுட ரூபத்தை சிருஷ்டி பண்ணணுன்னு சுக்ருதம் 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 பார்க்கணும். அவருக்கே ஒரு சந்தோஷம். அப்படி தன்னுடைய படைப்பிலேயே இந்த மானுட பிறவி சிறந்த படைப்புன்னு. அதே போன்று சுக்ருத்தம். அப்படி இல்லைன்னா இன்னொரு அர்த்தம் என்ன, ஸ்வயம் கிருத்தம் இத்தி சுக்ருத்தம்னு ஆச்சாரியர் அப்படி தான் சொல்கிறார். ஸ்வயம் கிருத்தம். அப்படி ஒரு கர்மத்தை நமக்காக இன்னொருத்தர் செய்கிறதை காட்டிலும், இன் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் தெர் ஆர் நோ ப்ராக்ஸி. இப்போ நமக்காக யாரும் ஜபம் பண்ண முடியாது, நமக்காக யாரும் உபாசனை பண்ண முடியாது. ஸ்வயம் கிருத்தம்னா ஒரு கர்மத்தை நாமே செய்ய வேண்டும். ஒரு கர்மத்தை நாமே விரும்பி செய்யும் பொழுது, நம்முடைய கர்மத்தை நாமே செய்யும்போது நமக்கு அது ஒரு ஈடுபாடு இருக்கும். அப்படின்னு வேறொருவர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வதை காட்டிலும் நாமே நம்முடைய கர்மங்களை செய்யும் பொழுது அதற்கு இன்னும் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும். அதில் அதிக ஸ்ரத்தையோடு அந்த கர்மத்தை நாம் செய்வோம். அதனால தான் இங்கே ஸ்வயம் கிருத்தம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்வயம் கிருத்தஸ்ய ருதம் பிபந்தௌ அப்படின்னு. ஸோ இந்த இருவரும் தங்களுடைய கர்மத்தினுடைய பலனை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். இது இன்னும் கஷ்டமான மந்திரம் இல்லையே அப்படி. ஆனால் இங்கே சொல்லும் பொழுது யார் அந்த இருவர்? நான் ஏற்கனவே சொன்ன சாயா தபகன், அது ஜீவனும் பரமாத்மாவும். ஆனால் பரமாத்மா எந்த கர்மங்களையும் அனுபவிப்பது கிடையாது. அப்படி ஏகக மாத்திர கர்ம பலம் பிபதின்னு எழுதியிருக்கார். ஒன்றே ஒன்று தான் கர்மத்தினுடைய பலனை அனுபவிக்கின்றது, ந இத்தரக. அப்படி பரமாத்மா அனுபவிப்பது கிடையாது. ஆனால் இந்த ரெண்டும் வேறு வேறு கிடையாது. இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைந்தே இருப்பதால் அப்படி அதனுடைய அந்த சவகாசத்தினால் நம்ம என்ன சொல்கிறோம், அதோடு சேர்ந்து இருப்பதால். இப்போ உதாரணத்திற்கு 2 பேர் குடிக்கும் பொழுது இருக்கிறார்கள். ஒருத்தர் குடிக்கிறார், இன்னொருத்தர் கூட இருந்தாலும் என்ன சொல்லுவோம், அவரையும் குடிப்பதாகத்தான் நாம் நினைப்போம். அதுவும் இந்த சத்திரியின் நியாயம்னு ஒரு நியாயம் சொல்வார்கள். அந்த காலத்தில் இந்த ராஜாவை சுற்றி கொடை எடுத்து போவார்கள் அப்படின்னு. இப்போ சொல்லும்போது யாரோ 1-2 பேர் தான் கையில் கொடை வைத்திருப்பார்கள். அப்படி ஆனால் பொதுவாக சொல்லும் பொழுது என்ன பண்ணுவார்கள், அந்த எல்லாம் அந்த கொடை வைத்திருக்கக்கூடிய கூட்டம்பார்கள். கொடை இல்லாதவர்களுக்கும் அந்த பெயர் தான். இந்த லோகத்தில் கூட இப்போ யாராவது ஒரு சன்னியாசி தவறாக நடந்தால் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்வார்கள் அப்படின்னு எல்லா சன்னியாசிகளையும் சந்தேகப்படுவோம். ஸோ எல்லோரும் எல்லா சன்னியாசிகளுக்கும் மதிப்பு போயிடும் அப்படின்னு. அதனால தான் அவரவர்கள் அது எந்த துறையாக இருந்தாலும் ஒரு மருத்துவர் தவறு செய்தால் எல்லோரையும் பொதுவாக சொல்லிடும். அப்படி இயல்பாகவே பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் இருப்பதால் அப்படி பின்னாடியும் ஆச்சாரியர் எழுத போகிறார். அப்படி அனுபவிப்பவருங்கிறது ஜீவன் மாத்திரம்தான். அப்படி போக்தா, ஜீவன் தான் கர்ம பலனை அனுபவிக்கக்கூடிய போக்தா. அப்படி பரமாத்மா போக்தா கிடையாது, அவன்தான் கர்த்தா, அவன்தான் போக்தா. அப்படி ஆனால் அது ஜீவனுக்கு அருகாமையிலே இருக்கதால் அதுவும் கர்மத்தினுடைய பலனை அனுபவிப்பது போன்று ஒரு தோற்றம் இருக்கின்றது அப்படின்னு சொல்கின்றார். அவ்வளோதான்.
அப்போ இந்த ஜீவனும் நம்ம இப்போ சரீரத்தை பற்றியே சொல்லலை. அப்படி இன்னும் இந்த சரீரத்திற்குள்ளே என்ன இருக்கின்றது? ஒரு ஜீவாத்மா இருக்கின்றதுன்னு முதலில் அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். அப்படி சரி, எங்கிருந்து இந்த ஜீவன் கர்மத்தினுடைய பலனை அனுபவிக்கின்றது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மந்திரம் சொல்கின்றது, லோகே இருக்க ருதம் பிபந்தௌ சுக்ருத்தஸ்ய லோகே. லோகேன்னா அஸ்மின் ஷரீரே. அப்படி இதே ஷரீரத்தில் இருந்து கொண்டே அப்படி இந்த ஷரீரத்தில். சரி, இந்த ஷரீரத்தில் ஜீவன் வீற்றிருக்கக்கூடிய இடம் என்ன? இப்போ உபநிடதங்கள் பல்வேறு இடங்களை எல்லாம் சொல்கின்றது. ஆனால் இந்த உபநிடதம் சொல்லும் பொழுது எங்கே இருக்கின்றது அப்படின்னு பார்த்தா அடுத்த வரி, இந்த ஜீவனும் பரமாத்ம தத்துவமும் குஹாம். குஹாம்னு ஆக்சுவலி குஹாயாம், குகையில். சரி, இந்த குகை எப்படிப்பட்ட குகை அப்படின்னா பரம். இது சாதாரண பரமே. பரமே குஹாம். பரமேன்னா உயர்ந்த உத்கிருஷ்டம், ரொம்ப உன்னதமான ஒரு குகை. சிம்பிளாக சொல்லணும்னா தெர் இஸ் எ ஸ்பேஸ், ஒரு ஆகாயம். அந்த ஆகாயம் எங்கே இருக்கின்றது அப்படின்னு எல்லோருடைய இதயத்திலும், இதே சரீரத்தில் இதயத்தில் ஒரு ஆகாயம் இருக்கின்றது அப்படின்னு. இதை முதல்ல நம்ம சாஸ்திரங்கள் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும். அப்புறம்தான் இது அனுபவமாக நமக்கு தெரியும். அப்படி இப்போ நம்ம வெளியில் ஒரு ஆகாயத்தை பார்க்கின்றோமா இல்லையா? வெளியில் ஒரு ஆகாயத்தை பார்ப்பது போன்று இந்த சரீரத்திற்குள்ளும் என்ன இருக்கின்றது? ஒரு ஆகாயம் இருக்கின்றது. அப்படி இப்போ வெளியில் இருக்கக்கூடிய ஆகாயத்தை பூதாகாசம் என்று சொல்கின்றோம். அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு எப்படி தெரிகின்றது அப்படின்னா ஸ்தூலமாக தெரிகின்றது. நம்ம இந்த பஞ்சீகரணெல்லாம் படிச்சிட்டோம். அதனால் நமக்கு எல்லாமே ஸ்தூலமாக, இந்த ஸ்தூலமான நாமரூபங்கள் எல்லாவற்றையும், எல்லா அனுபவங்களையும் வெளியில் இருக்கக்கூடிய ஆகாயத்தில் நாம் பார்க்கின்றோம். அதே போன்று ஹிருதயத்தில் ஒரு நாடி ஒன்று இருக்கின்றது. அப்படி யோக சாஸ்திரங்கள் சொல்கின்றது. ஈவன் சாந்தோக்கிய உபநிடதமெல்லாம் அதை குறித்து நிறைய பேசுகின்றது. அந்த நாடிக்குள் என்ன இருக்கின்றது? ஒரு ஆகாயம் இருக்கின்றது. அப்படி அது சிதாகாசம் என்று சொல்கின்றோம். இல்லைன்னா தகராகாசம். தகரம் விபாபம் பரமேஷ்ம பூதம் யத் புண்டரீகம் புறமத்திய சக்கஸ்தம் சொல்கிறோம் இல்லையா? தகராகாசம் உள்ளே இருக்கின்றது. அப்படி உள்ளே நீலத்தோ யதமத்தியஸ்தாத் வித்யுல்லேகே வபாஸ்வரா நீவார் அசோகவத் தன்வி பீத்வா பாஸ்வத்யனூபமா. அழகான தஸ்ய ஷிகாய மத்தியே பரமாத்மா ஷிகா. அதை சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்கள்? அந்த ஆகாசம் அப்படி ஒரு நாடிக்குள் ஒரு சூக்ஷ்மமான, அது வெளியில் இருக்கக்கூடிய இந்த பூதாகாசத்தை காட்டிலும் எப்படி இருக்கின்றது? இந்த சிதாகாசங்கிறது இன்னும் உன்னதமானது, ரொம்ப தூய்மையானது. இட் இஸ் அன்டெயின்டட், அப்படி அன்பொல்யூட்டட். அப்படி இப்போ வெளியில் இருக்கக்கூடிய ஆகாசத்திற்காவது எவ்வளவோ அசுத்தங்கள் எல்லாம் இருக்கின்றது. அப்படி உள்ளிருக்கக்கூடிய அந்த நாடிக்குள் இருக்கக்கூடிய இந்த ஆகாயம் எந்த ஒரு அசுத்தமும் இல்லாதது. ஆனால் தான் அசுத்தமானவர்கள் உள்ளே போக முடியாது. யாரொருடைய புத்தி தூய்மையாக இருக்கின்றதோ, ஒருமுகப்பட்டவர்களாக இருக்கின்றார்களோ, அவர்கள் இடைவிடாத உபாசனையின் மூலமாக, அடுத்து பாடலும் அதை பற்றி தான் சொல்லப்படும், உபாசனையின் மூலமாகவோ தியானத்தின் மூலமாகவோ யோகத்தின் மூலமாகவோ அவர்கள் என்ன பண்ணுறார்கள்? இந்த உள்ளிருக்கக்கூடிய, அது பின்னாடி சொல்லப்படுற அங்குஷ்ட மாத்திர புருஷக மத்திய ஆத்மனை திஷ்டத்தை, அதுவும் வரப்போகிறது. ஜீவன் எந்த ரூபத்தில் இருக்கிறான்னு அதை நான் அங்கே வரும்போது விளக்கமாக சொல்கின்றேன். அங்குஷ்ட மாத்திரமாக இருக்கின்றான்னு சொல்ல போகிறார். நாபியா உபரி திஷ்டத்தின்னு சொல்கிறது. அத்திய திஷ்டத் தசாங்குலம் புருஷ ஏவேதகம் சர்வம் யத் பூதம் யத் சபவ்யம் உதாமிருதத்வஸ்யேஷானக அமிர்தஸ்வ ஈஷானகன்னு. அமரநிலைக்கு ஒப்பான ஈஸ்வரன் எங்கே இருக்கிறார்? அத்தியதிஷ்ட தசாங்குலம். இந்த தொப்புள்ளிருந்து பார்த்தோன்னா 10 அங்குலம் கரெக்டாக, அதுதான் ஒரு அங்குலம்ங்கிறது. நம்மளுடைய கையை எடுத்துட்டோன்னா, இந்த கட்டை விரலை எடுத்துட்டோன்னா ஒவ்வொருத்தருக்கும் இது வித்தியாசப்படும் பாருங்கள். இந்த டிப்பிலேருந்து இந்த ஒரு கோடு இருக்கிறதா இல்லையா, இதுதான் ஒரு அங்குலம். அப்படி இந்த ஒரு அங்குலம் ஆச்சரியம் என்னென்னா எல்லாருக்கும் ஒரே அளவாக இருக்காது. அப்படி எல்லாருக்கும் அளவு வித்தியாசப்படும். அப்படி 10 அங்குலம் கரெக்டாக எடுத்தால் அதுதான் உங்களுடைய ஹிருதயாகாசம் இருக்கக்கூடிய இடம்னு வேதங்களில் சொல்லியிருக்கின்றது.
ஆனால் அது சரீரத்தில் இல்லை, அது சூக்ஷ்மமாக. இதே ஸ்தூல சரீரத்திற்குள் என்ன இருக்கின்றது? ஒரு சூக்ஷ்மமான ஒரு சிதாகாச வெளி இருக்கின்றது. சிதம்பரம்னு சொல்கிறோமே, சித் அம்பரம்னு சொல்கிறோம். அதே தான் இங்கே சொல்லும் பொழுது குகாம், அதே தான் குகைன்னு சொல்கின்றார். அது எப்படி? பரமே, அது சாதாரண குகை இல்லை. நான் சொன்ன மாதிரி அது ரொம்ப தூய்மையானது. அப்படி ஆனால் டெய்லி அதுக்குள்ளே போயிட்டு வரும் தெரியுமா? இப்போ கூட போகலாம். நீங்கள் கனவை எங்கே பார்க்குறோம்? எல்லா கனவுகளும் இல்லை, கனவுல எல்லா நாமரூபங்களையெல்லாம் பார்க்கின்றோம். அப்படி அதையெல்லாம் எங்கே பார்க்கிறோம்? வெளியில் இருக்கக்கூடிய ஆகாயத்தில் பார்க்கின்றோம். அப்படியே மனம் ஒருமுகப்பட்டுடுறது பாருங்கள். தென் த பாடி ஐடென்டிஃபிகேஷன் இஸ் ட்ராப்டு. இந்த சரீரத்தின் மீது இருக்கக்கூடிய அபிமானம், இந்த லோக விஷயங்களின் மீது இருக்கக்கூடிய அபிமானம் போனவுடன் என்னிடம் அதே மாதிரி யோகத்தில் ஆகும். நேராக உட்கார்ந்து ஒரு யோகிக்கு சரீரத்தினுடைய அபிமானம் போன உடனே என்ன ஆகிடும்? ஈ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை வித் தட் ஸ்பேஸ். உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆகாயம் அவருக்கு சரீர அபிமானம் இல்லாத பொழுது சூக்ஷ்மமாக அந்த திருஷ்டியானது தெரிகின்றது. நம்ம ஏற்கனவே இதிலேயே படித்தோம், துஷ்யத்தேத்து அக்ரயா புத்தியான்னு பார்த்தோம். அப்படி ஒரு பரமே, ஒரு மேலான ஒரு இருப்பிடம். இதெல்லாம் நமக்கு படிக்கும் பொழுது இதை அறிந்து கொள்ள வேண்டும், இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன அர்த்தம்? ஒரு ஆர்வத்தை உபநிடதங்கள் நமக்கு தூண்டுகின்றது. ஆனால் தான் நிறைய பேர் கேட்பார்கள், இப்போ தியானம் பண்ணும் பொழுது கவனத்தை எங்கே வைக்கிறது? மூக்கினுடைய நுனியில் வைக்கிறதா, இல்லை புருவத்தினுடைய மத்தியில் வைக்கிறதா அப்படின்லாம் கேட்பார்கள். சுலபமாக உபநிடதங்கள் சொல்கிறது, கண்களை மூடிக்கொண்டு நேராக உட்காரணும். கவனத்தை எங்கே வைக்க வேண்டும் அப்படின்னா ஹிருதயத்தில் வைக்க வேண்டும். கிறிஸ்தலே மன ஸ்வஸ்ததா கிரியா பக்தி யோக போதாஸ்ட நிச்சிதம்னு கடைசியில் லயமாகக்கூடிய இடம் என்ன? மனம் புத்தி எல்லாம் லயமாகக்கூடிய ஒரு இடம் இந்த ஹிருதயம் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு இந்த ஸ்தூலமான ஹிருதயங்கிறது கொஞ்சம் இடப்பக்கமாக இருக்கின்றது. இது கொஞ்சம் வலப்பக்கமாக இருக்கின்றதுன்னு பாஷ்யங்களிலெல்லாம் இது ஆச்சாரியர் எழுதியிருக்கிறார். அதுதான் பிரமாணம் நமக்கு. இது கொஞ்சம் வலப்பக்கமாக இது இருக்கின்றது. அப்படி ஒரு இடம், ஒரு இருப்பிடம் சூக்ஷ்மமாக இருக்கின்றது. அங்கே தான் என்ன இருக்கிறது? அங்கே தான் பரமாத்மாவும் இருக்கின்றது. அங்கே இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவினுடைய அந்த சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பம் முதலில் மூலாதாரத்தில் படுகின்றதுன்னு சொல்கின்றார்கள். அங்கிருந்து தான் அந்த தேக, அது மூலாதாரத்தில் இருக்கிறதால இந்த தேக அபிமானம். ஆனால் நம்ம கவனத்தை அங்கெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நேரடியாக ஹிருதயத்திலேயே வைக்கலாம். அதனால தான் பரமே குஹாம் பிரவிஷ்டவுன்னு அதற்குள் இந்த இரண்டும் இருக்கின்ற. அங்கே தான் நான் இருக்கிறேன். நம்ம எல்லோருமே அதுதான் நம்மளுடைய இருப்பிடம். இந்த சரீரம் இல்லை. அப்படி இந்த சரீரம்ங்கிறது ஒரு உரை மாதிரி. அப்படி உண்மையிலே இந்த நான் அந்த உணர்வு இருக்கின்றதா இல்லையா? அவர் சொல்கிறோமே இல்லை, இப்போ நான்னு சொல்கிறோமே, அந்த நானுடைய இருப்பிடம் எங்கே இருக்கின்றது? அது இருதயத்தினுடைய ஒரு சூக்ஷ்மமான ஒரு பகுதியிலிருந்து இந்த எண்ணங்கள் தோன்றுகின்றது. ஸோ பரமே பரார்த்தே, உபனிஷத் திருப்தி அடையலை. பரமே குஹாயாம் பிரவிஷ்டவுன்னு சொல்லாமல் என்ன பரார்த்தே. சரி, அது என்ன? பர, அதை பிரிச்சோன்னா பர ப்ளஸ் அர்த்தம். அர்த்தன ஸ்தானம்னு அர்த்தம், இருப்பிடம்னு அர்த்தம். பரன்னா பரமாத்மா. அப்படி சரி, அதுதான் பரமாத்மா உபலப்தி ஸ்தானம். சரி, எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் பார். பரமாத்மாவை இங்கெங்கெல்லாம் நம்ம எங்கேயும் வெளியிலெல்லாம் தேட வேண்டாம், உடனே மேலே பார்த்து கும்பிட வேண்டாம். பரார்த்தே அப்படின்னா அந்த பரமாத்மா இருக்கக்கூடிய ஸ்தானம். அதுதான் இப்போ அந்த மந்திரம், நீலத்தோ எதமத்தியஸ்தாத் வித்யுல்லேகேவ பாஸ்வரான். யோகிகள் அதற்கு அவர்களுக்கு எப்படி தெரிகின்றது அப்படின்னா, இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஒரு டைமென்ஷன்லெஸ் டாட். ஒரு சின்ன புள்ளி, ஒரு நீளமான புள்ளியாக அது அந்த சைத்தன்யத்தினுடைய பிரபாவம். அது உபாசனைக்கு. அதுக்கப்புறம் அது நீளமும் இல்லை, புள்ளியும் இல்லை, எதுவுமே கிடையாது. அது நீக்கமர நிறைந்தது. ஆனால் இந்த தேகத்தில் அப்படி அதை உபாசனை செய்யும் பொழுது அவர்களுக்கு அது எவ்வாறு தெரிகின்றது என்றால், நீலத்தோ எதமத்தியஸ்துவாத் வித்யுல்லேகேவ பாஸ்வரன் சொல்கிறார்கள். இதெல்லாம் வேதங்கள் சொல்கிறதே தானே உள்ளே இருக்கிறது. அப்போ யோகிகள் என்ன பண்ணுறார்கள்? அதை தியானம் பண்ணுறார்கள். யோகினோ தியாயந்தி நித்தியம். நேராக உட்கார்ந்து அதையே அவர்கள் தியானம் செய்கின்றார்கள். ஏன்னா அதுதான் பரமாத்மா இங்கே தான் இருக்கிறது. ஹார்தாகாசம் அப்படின்னு சொல்கிறோம், ஹிருதய ஆகாசம். அப்போ கவனத்தை எல்லா இடங்களிலிருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி கொண்டு கடைசியில் என்ன பண்ணுறோம்? அந்த சின்ன இடம் அப்படி
ஒரு சின்ன ஆகாயத்திற்குள் என்ன ஆகுது, மனம் அங்கே போனால் என்ன ஆகிடும், இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன ஆகிடுறது, கனவுலையாவது சிதாகாசம், இன்னும் என்ன ஆகிடுறது, வெறும் சித் ஆகிடுறது. அந்த சித்தம் கூட போய்டுறது, சிதாகாசம் கூட இல்லை, ஆகாசம் கூட இல்லை. அப்புறம் என்ன, வெறும் சித் மாத்திரமாக இருக்கின்றது. அப்படி அது இன்னும் அதிசூக்ஷ்மமாக போகும் பொழுது அந்த அனுபவங்கள் ஏற்படும். இதையெல்லாம் எவ்வளோ அழகாக சின்ன சின்ன வார்த்தைகளில் எழுதி வைத்திருக்கிறார்கள். குஹாம், பரமே, பரார்த்த, சின்ன வார்த்தைகள் தானே அப்படின்னு. ஆனால் எவ்வளோ பெரிய சூக்ஷ்மங்கள், எவ்வளோ பெரிய தத்துவங்கள் அப்படின்னு. அங்கே சாயா தப்பவோ அப்படின்னு அந்த அந்த பரமாத்மாவை அறியக்கூடிய அந்த இடத்திலே என்ன இருக்கிறது, நிழலும் இருக்கின்றது, அப்படி நிஜமும் இருக்கின்றது. ஒன்று ஒளி ரூபமாக இருக்கின்றது, உண்மை அப்படி அது எப்பொழுதும் இருக்கின்றது. இட் இஸ் அ பியூர் கான்ஷியஸ்னஸ். தப்ப, அதுக்கு பெயரே தப்ப. அதனால தான் தபஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். தபசா பிரம்ம விஜிக்ஞாசஸ்வ சொல்கிறாரு, தவத்தினால் பிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தப்ப. இன்னொன்று என்ன இடம், அது வெறும் நிழல். இட் இஸ் ஒன்லி ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ். அது ஒன்லி பிரதிபிம்ப சைத்தன்யம். அந்த ஜீவனுக்கு என்ன கிடையாது, அது உண்மையான இருப்பு கிடையாது. அது நன்கு விசாரித்து பார்த்தோம் என்றால், ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் அதற்கு என்ன கிடையாது, அதற்கு உண்மையான இருப்பென்பது கிடையாது. சாயா தப்போ இவ. இந்த சாயா அவருக்கு இன்னொரு பெயர் இருக்குது, அவருக்கு பேர் சம்சாரின்னு பெயர். அவர் தப்பனாக இருந்தால் என்ன அர்த்தம், அவரே அசம்சாரி. அப்படி உண்மையான ஸ்வரூபம் தெரிந்துவிட்டால் சம்சாரித்துவம் போயிடுறது. அவருக்கு தன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் தெரியாத வரைக்கும் தன்னை எவ்வாறு கற்பனை செய்து கொண்டிருக்கின்றார். இப்போ எல்லாரும் எப்படி கற்பனை பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படி, நான் சரீரம், நான் ஜீவன், எனக்கு சுகம் இருக்கிறது, துக்கம் இருக்கிறது, இந்த சம்சாரம் எல்லாம் உண்மைன்னு தானே திரும்ப திரும்ப இதே தானே நம்ம அதே பாடத்தை தானே படிச்சுட்டே இருக்கிறோம். இது எப்போ உபனிஷத் படிக்கும் பொழுது சொல்கிறது இது நாம் இல்லைன்னு சொல்கிறது. அதில் எப்பொழுதுமே அதே எண்ணத்தோடு உறுதியாக இருக்கணுமா இல்லையா அப்படின்னு. அதனால தான் சாயா தப்போ, வந்து சாயாங்கிறது சம்சாரி. உள்ளே என்ன இருக்கிறார், ஒரு அசம்சாரித்துவம், என்னுடைய மேலான நிலை, என்னுடைய ஸ்வரூபங்கிறது உள்ளே இருக்கின்றது. இப்போ இதை யார் சொல்கின்றார்கள், அதனால் உபநிடதம் சொல்லணும், பிரம்மவிதக, பஞ்சாக்னயக, திருநாச்சிகேதாக. அப்படி ஒருத்தர் மட்டும் சொல்லலை. திருநாச்சிகேதாகன்னா மும்முறை வேள்வி செய்யக்கூடியவர்கள். அப்படி இந்த திருநாச்சிகேதான கர்மம் செய்பவர்களும், அவ்வாறாக யஜ்ஞங்கள், யாகங்கள், உயர்ந்த கர்மங்களை செய்பவர்களும் இதை அறிந்திருக்கின்றார்கள். சூக்ஷ்மமாக உள்ளே ஒரு இருப்பிடம் இருக்கின்றது, அங்கே ஜீவன் இருக்கின்றது. ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன, அந்த ஜீவன் நிறைய புண்ணியங்களை செய்து மேலான சொர்க்கம் முதலான லோகங்களை அடைய வேண்டும் என்று அவர்களுக்கு ஞானத்தின் மீது, ஸ்வரூபத்தின் மீது இச்சை வராது. அது அடுத்த பாடலில் பார்ப்போம். அது அந்த மார்க்கத்தை தான் சொல்கிறதுக்கு இந்த பாடல். இரண்டாவது வெறும் கர்மத்தை மட்டும் இல்லை, பஞ்சாக்னேக அப்படின்னு. இந்த பஞ்சாக்னி வித்தையெல்லாம் பெரிய உபாசனைகள், அதுவும் சாந்தோக்கியத்தில் வருகின்றது. 5 அக்னி. அந்த 5 அக்னி வித்தைகளை செய்யக்கூடியவர்கள் பொதுவாக அது கிரகஸ்தர்கள் செய்யக்கூடியது. அதனால் அது உபாசனை. மூன்றாவதாக பிரம்மவிதக. பிரம்மவிதகன நேரடியாக ஆன்மாவை குறித்து விசாரம் செய்யக்கூடியவர்கள். இந்த மூன்றும் சொன்னதுக்கு இன்னொரு காரணம் கூட இருக்கிறது. இப்போ அந்த குகைக்குள்ளே அவ்வளோ சுலபமாக நுழைய முடியாது. அப்படி யார் ஒருவர் நேற்று கூட பார்த்தோமா இல்லையா, நியதம் குரு கர்மத்துவம் கர்மஜாயோய கர்மணகன். ஸோ இந்த திருநாச்சிகேதம், பஞ்சாக்னி வித்தையெல்லாம் கூட நியத்த கர்மங்களாக இருந்திருக்கிறது. அந்த காலத்தில் எல்லாரும் செய்திருக்கிறார்கள். எல்லா கிரகஸ்தர்களும் அக்னி காரியங்களெல்லாம் செய்திருக்கின்றார்கள். அதனால தான் பகவான் ரொம்ப இப்போ அதை பற்றிலாம் சொல்லலை பாவம் கீதையில். அவர் ரொம்ப இன்னும் பஞ்சாக்னி வித்தை, திருநாச்சிகேதம்னு அர்ஜுனனுக்கு சொன்னால் ஓடிடும் அர்ஜுனன். அதனால் செய்யக்கூடிய கர்மங்களில் பற்று இல்லாமல், பலனை எதிர்பாராமல் எவ்வளவு கீதை சுலபமாக சொல்லிடுத்து பாருங்கள். ஏன்னா கீதையை காட்டிலும் உபநிடதங்கள்லாம் ரொம்ப பழமையானது. அதனால் அது கர்மம் செய்யக்கூடியவர்கள் இப்படி திருநாச்சிகேத அக்னிகளை செய்து, பஞ்சாக்னி எல்லாம் செய்து, உபாசனைகளெல்லாம் செய்து மனதை தூய்மைப்படுத்தி அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள், இந்த குகைக்குள். அதன் பிறகு பிரம்மத்தை குறித்து அறிவதற்கான தகுதியை அவர்கள் வளர்த்து கொண்டார்கள். அப்படின்னு ஈவன் பிரம்மத்தை விசாரம் செய்யக்கூடியவர்களெல்லாம் இந்த சாங்கியர்கள்னு பார்த்தோம். அதுவும் ஏதோ ஒரு பிறவிலேயே பிரம்ம விசாரம் அவர்களுக்கு வரலை. எத்தனையோ பிறவிகளில் இப்படி கர்மங்களை எல்லாம் இடைவிடாமல் செய்து அதன் பிறகு அதற்கான தகுதியை அவர்கள் வளர்த்து கொண்டார்கள். அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இந்த பாடல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது.
இதுதான் இந்த ஸ்லோகம். ஸோ சிம்பிளாக சொல்கிறது, 2 பேர் அப்படின்னு. ஒருத்தர் சம்சாரி, அவர் எந்த கர்ம பலனையும் அனுபவிக்கலை அப்படின்னு. இன்னொருத்தர் என்ன பண்ணுறார், அசம்சாரி. ஒருவர் அசம்சாரி, கர்மத்தை அனுபவிக்கலை. இன்னொருத்தர் சம்சாரி, ருதம் பிபந்தோ, கர்மத்தினுடைய பலன்களை அனுபவித்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்போ ஒருத்தருடைய மார்க்கம் அவித்யை, இன்னொரு மார்க்கம் என்னது, அது வித்யாகி விடுகின்றது. அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக அடுத்த பாடல். சரி, இதே மாதிரி ஸ்லோகங்கள் நீங்கள் எல்லா உபனிஷத்துலேயும் பார்க்கலாம். சரி, ஆரம்பத்தில் இந்த உபநிடதங்களில் கூட துவைதம் சொல்கிறது உபநிடதம். துவைதத்தை, ஜீவனையும் பரமாத்மாவையும் பிரித்து தான் சொல்கிறது முதல்ல. அப்புறம் முடியும் பொழுது என்ன, அனுபவத்தில் சொல்லும் பொழுது என்ன, 2 கிடையாது, 1ன்னு சொல்கிறது. இதே மாதிரி ஸ்லோகம் வேறு எங்கே பார்த்தோம், முண்டகோபனிஷத்தில் இருக்குது. துவாசு பர்ணா சயுஜா சகாயா சமானம் விரக்ஷம் பரிஷஸ்வஜாதே தயோரன்ய பிப்பலன் சுவாதுவத்தி அனஷ்ணன் அந்யான் அபிச்சா கஷீதி அப்படின்னு. ஸோ 1 அப்படியே இருக்கிறது. நான் இதெல்லாம் சொல்லும் பொழுது கேட்பார், தமிழில் எப்படிலாம் பாட்டே இல்லையான்னு கேட்பார்கள். தமிழ் மறைநூல்களில், சாஸ்திரங்களிலெல்லாம் இப்படிலாம் யாரும் ஜீவாத்மா பரமாத்மான்னு இந்த பாட்டெல்லாம் சொன்னதில்லை. ஒரு பாட்டு இருக்கிறது, எங்கேயோ தேடி பிடிச்சி எடுத்தோம். திருமூலரே எழுதியிருக்கிறார். அவர் எழுதும் பொழுது அன்னம் 2 ஆற்றங்க, படிச்சிருக்கீங்களா இந்த பாட்டு? ரொம்ப அழகான பாட்டு. அன்னம் 2, அது 2யுமே அன்னம்னு ஹம்சம்னு சொல்லிடுறாரு பாருங்க. அதனால் நம்ம இங்கே சொல்லும் பொழுது ஹம்சம்னு சொல்லிட்டார். ருதம் பிபந்தோன்னு நம்ம 2 பறவையை சொல்கிறோம், அவரும் சொல்கிறார் அன்னம் 2 ஆற்றங்கரையினில். இன்னும் இந்த ஆற்றங்கரையில் 2 அன்னம் இருக்கின்றது. துன்னி 2 துணை பிரியாத அன்னம் அப்படின்னு. சரி, ஒரே மரத்தில் இருக்கிற மாதிரி துன்னி 2, இந்த 2 அன்னங்களுமே இணை பிரியாது இருக்கக்கூடிய அன்னம் அப்படின்னு. இணை பிரிவதே கிடையாது. தன்னிலை அன்னம் தனி ஒன்றது அது என்ற கால் அப்படி. அது 2ல் தன்னிலை அன்னம். ஒரு அன்னம் எப்படி இருக்கிறது, தன் நிலையிலேயே இருக்கின்றது, தன்னுடைய ஸ்வரூபத்திலே இருக்கின்றது, தனி ஒன்றது அப்படி. அது மேலே இருக்குன்னு சொல்கிறோம், எவ்வளோ அழகாக. அதே பாடல் தான் எப்படி எழுதியிருக்கிறார் இருப்பார். அது தனியாக இருக்கின்றது என்ற கால், அது தன்னுடைய ஸ்வரூபத்தில் எதையுமே அனுபவிக்காமல் போக்தாவாக கர்த்தாவாக இல்லாமல் இருக்கிற இன்னொன்று இருக்கிறதே அதே சொல்கிறார். பின்னி இன்னொன்று இருக்க கீழே இன்னொரு அன்னம், மட அன்னம். அது சும்மா இருக்கிறதுல மடவண்ணம் பேர் அணுகாதே அப்படின்னு. பேருன்னா இந்த முக்திங்கிற இந்த பேர் என்ன ஆறுதில்லை அப்படின்னு, இந்த மட அன்னத்தை, இந்த முக்தி என்கின்ற பேர் அணுகுவதே கிடையாது அப்படி. அதனால் இது ஏதோ நம்ம சமஸ்கிருதத்தில் மட்டும் இல்லை அப்படி. நல்ல சாஸ்திரங்கள் தமிழில் கூட என்ன எழுதியிருக்கிறார்கள், இதே பாடல்கள் அப்படி. இப்படி ஒவ்வொரு உபநிடத பாடல்களுக்கும் திருமந்திரங்களிலிருந்து பாடல்களை எல்லாம் எடுக்கலாம். பொதுவாக இதை சொன்னோன்னா அப்புறம் எல்லா இடத்துலையும் இதை ஒப்பிட்டு பேசுவதற்கே கூப்பிடுவார்கள். அதனால இதை சொல்கிறது இல்லை அப்படி. அப்புறம் இதை ஒப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும் அப்படி. பட் இது கொஞ்சம் படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமாக தமிழிலும் கூட என்ன இருக்கின்றது, இதெல்லாம் சொல்லப்பட, அதுவும் சைவ சாஸ்திரங்களிலே இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றதுங்கிறது அதனுடைய பெருமை அப்படி. சொன்ன உடனே அடுத்த பாடல் இந்த ஸ்லோகமும் இது இது ஜீவனை குறித்தே தான் சொல்கின்றது. இந்த பாடல் பரமாத்மாவை குறித்து சொல்லலை. இந்த உலகத்தில் 2 விதமான ஜீவாத்மாக்கள் இருக்கின்றார்கள் சொல்கிறார்கள். ஒன்று வித்யா மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஜீவன், இன்னொன்று எல்லாம் தெரிந்திருந்தும் கூட அவர்கள் மீண்டும் எதை தேர்ந்தெடுக்கின்றார்கள், கர்மத்தினுடைய பலன்களை, சொர்க்காதி பலன்களை மட்டுமே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஜீவன். அவர்கள் மற்றவர்களைப் போல் வெறும் உலக ஆசைகள் உடையவர்கள் மட்டும் இல்லை. அப்படிப்பட்டவர்களை நம்ம கணக்கிலே எடுக்கிறதில்லை. இவர்களும் முயற்சி செய்யக்கூடியவர்கள், கர்மங்களை எல்லாம் செய்யக்கூடியவர்கள். எல்லாம் முயற்சி செய்தாலும் கூட அவர்களுக்கு இன்னும் எங்கே ஆசை இருக்கின்றது. இப்போ நம்ம பீஷ்மாச்சாரியார்லாம் மகாபாரத்தில் படிக்கிறோம். அவ்வளவு அம்பு படுக்கையிலெல்லாம் அவர் படுத்திருந்தார். அவர் செய்த தவத்திற்கு இடையாக கடைசியில் அவர்கள் அடைந்த லோகங்கள் பார்த்தோன்னா வசுலோகத்திற்கு தான் சென்று அடைகின்றார்கள். எவ்வளோ பேர் அந்தந்த லோகங்களுக்குத்தான் போகின்றார்கள். அப்படித்தான் நம்ம பார்க்கின்றோம். அதனால் இந்த உலகத்தில் கர்மம், எவ்வளோ கர்மம் செய்தாலும் கூட அவர்களுக்கு மேலான உலகங்களை அடைய வேண்டும். இப்போ அந்த ஆசையும் இல்லை. இப்போ நீங்கள் போய் இப்படிலாம் மேலான உலகங்கள்லாம் இருக்குன்னா யாரும் நம்புறதில்ல. அவன் நமக்கு மேலான உலகம்னா வெளியில் இருக்கக்கூடிய நாடு தான் அப்படின்னு நம்ம வெளிநாட்டுக்கு போகிறது தான் சொல்கிறோம். அப்போ பிறவியினுடைய நோக்கம் அதுலேயும் ஒரு விஷயம் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு கொஞ்சம் கவனமாக வி ஷுட் அப்ரிஷியேட். சொர்க்காதி விஷயங்களெல்லாம் கூட ஏன் சொன்னார்கள் என்றால், மரணத்தை வெல்லாமல் சொர்க்கத்திற்கு போக முடியாது. சொர்க்காதி விஷயங்களுக்கு கூட போகணும்னா
சொர்க்க காமோ எஜேதன்னு சொல்வார்கள். சொர்க்கத்திற்காக நீ யஜ்ஞங்கள் பண்ணி, ஏன்னா அதன் மூலமாக என்ன பண்ண, மிருத்யும் தீர்த்துவான்னு சொல்கிறார். அமிர்தத்துவம் அஷ்ணுதேன்னு ரெண்டு இருக்குது. அப்படி அங்கே அமிர்தத்துவங்கிறது அது நிரந்தரமான அமிர்தத்துவம் கிடையாது. ஆனால் அங்கேயும் என்ன பண்ணணும், ஒரு மனிதன் மரணத்தை வெல்ல வேண்டும். மரணத்தை வெல்வதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்தது. அதற்காக சொர்க்காதி விஷயங்களை சொன்னார்கள். இந்த உலக இன்பங்களை சொல்வதை காட்டில் இன்னும் மேலான உலக இன்பங்களை எல்லாம் சொன்னால் படிப்படியாக அடுத்தடுத்து அவன் அப்புறம் அதுவும் என்னிடம் அதையெல்லாம் அனுபவித்த பிறகும் அதிலே என்னிடம் அப்படின்னா, இந்த லோகத்தில் அவனுக்கு பற்றற்று போன மாதிரி சொர்க்காதி விஷயங்களை அனுபவித்த பிறகு அதிலே என்னிடம் பற்றெல்லாம் போய் இறுதியில் அவன் எங்கே வருவான், கடைசியில் எங்கே போனாலும் மனிதன் தன்னுடைய ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ளாத வரைக்கும் அவனுக்கு நிரந்தரமான ஒரு சந்தோஷமோ ஒரு நிம்மதியோ கிடைக்கப் போவது கிடையாதுங்கிறதுக்காக மெதுவாக கையை பிடித்து கொண்டு அவர்கள் இந்த இதெல்லாம் நமக்கு காண்பித்தார்கள். அவர்களை குறித்து இந்த பாடல் சொல்கின்றது அப்படின்னு. அதனால் இந்த ஸ்லோகம், ரெண்டாவது ஸ்லோகம், இது இரண்டு விதமான ஜீவன்கள். ஞானத்தை விரும்பக்கூடிய தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஜீவன், இன்னும் அஞ்ஞானமாக கர்மத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஜீவனாக இந்த பாடல். இதை ஒரு பிரார்த்தனையாக கூட பார்க்கலாம். யஸ்ஸேதுரிஜானானாம் அக்ஷரம் பிரம்ம யத்பரம் அபயம் திதீர்ஷதாம் பாரம் நாச்சிகேதம் ஷகேமஹி. கொஞ்சம் வித்தியாசமான ஸ்லோகம் இது. அந்த ஸ்லோகத்தில் தெளிவாக இல்லை. அந்த ஸ்லோகம் ரொம்ப சுருக்கமாக இருக்கின்றது. நேரடியாக ஸ்லோகத்தை அப்படியே படித்து புரிஞ்சுட்டோன்னா இந்த நச்சிகேத அக்னி பண்ணால் பிரம்மஜானம் கிடைத்துடுங்கிற மாதிரி தான் இருக்கிறது அப்படி. ஆனால் அதை கொஞ்சம் பிரித்து படித்து பார்க்கலாம். இது தாங்கள் அறிந்த விஷயத்தை சொல்வது போல் இருக்கின்றது அப்படி. அதில் ஒரு வெர்பு இருக்கு, ஷகேமஹி என்றால் நாங்கள் நன்றாக அறிந்திருக்கின்றோம், இல்லைன்னா என்ன பண்ணோம், எங்களால் இதை செய்ய முடியும் என்று நம்புகின்றோம். ஸோ வி ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, எங்களால் இதை நிச்சயமாக அடைய முடியும், எங்களால் செய்ய முடியும் அப்படி. எதை செய்ய முடியும் அதை தான் பார்க்க போகிறோம். இதுவும் நல்ல ஸ்லோகம். எஸ் சேத்துகு அப்படி. சேத்துகுன்னா ஒரு பாலம். உபநிடதமும் ஒரு பாலத்தை பற்றி சொல்கின்றது அப்படி. சேத்துகுன்னா உண்மையான பாலம் இல்லை, சேத்துகு இவ சேத்துகுன்னு சொல்லுவார், பாலத்தை போல. இது ஒரு பாலம்ங்கிறது என்ன, ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு கடப்பதற்கு இந்த பாலம் என்பது உதவுகின்றது. அதே போன்று இங்கேயும் என்ன இருக்கிறது, சேத்துகு, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலையை தாண்டுவதற்கு சேத்துகு பாலமாக அமைந்திருக்கின்றது. யாருக்கு இந்த பாலம், இது எல்லாருடைய கண்ணுக்கும் தெரியாது. இது நம்ம இங்கே இருக்கக்கூடிய பாலம் மாதிரி இல்லை, இது ரொம்ப சூக்ஷ்மமான பாலம். அது இது எல்லோருடைய கண்களுக்கும் தெரியாது. இந்த பாலத்தினுடைய பயன் என்னென்ற யாருக்கு இது என்று பார்த்தோம் என்றால், எஸ் சேத்துகு ஈஜா நானாம். அது வாயில் நுழையிறதே கஷ்டம். ஈஜா நானாம்னா எஜமானானாம், யஜ்ஞங்கள் செய்பவர்கள், வேள்வி செய்பவர்கள், கர்மத்தில் அதீத பற்றுடையவர்கள், கர்மப்பற்று உடையவர்கள். நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க, அந்த தாருகாவன ரிஷிகளெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் கர்மத்தின் மீது அவ்வளவு பற்றுடையவர்களாக இருந்தார்களா இல்லையா? அப்புறம் சிவனே அவர்களுக்கு தோன்றிய, எப்பொழுது பார்த்தாலும் கர்மத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள், இவர்கள் எப்பொழுது ஞானத்தை அடையப் போகின்றார்கள்னு அவரே என்ன பண்ணுவார், அவரே சோர்ந்துடுவார். அதனால் அவர்களுக்கு ஞானோபதேசம் பண்ணுறார் இல்லையா? அதே மாதிரி அந்த கர்மங்களை செய்யக்கூடியவர்களுக்கு இது பாலமாக இருக்கின்றது. சரி, ஒரு கேள்வி, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கர்மங்களை எல்லாம் எதற்காக செய்கின்றார்கள்? சாதாரண கர்மம் இல்லை. இவ்வளோ யஜ்ஞங்கள், யாகங்கள், கர்மங்களை எல்லாம் செய்து ஏன் சொர்க்கத்தை எல்லாம் அடைய வேண்டும்? அப்படி என்னதான் அங்கே இருக்கிறது? வாட் இஸ் தி பர்பஸ்? அதனுடைய நோக்கம் என்ன, காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, துக்க தருண சந்தரணார்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. துன்பத்தை தாண்ட வேண்டும் என்பதற்காகத்தான். சிம்பிள். அப்படி இப்போ நாமளும் அதை தானே பண்ணிட்டு இருக்கிறோம். இவ்வளவு கர்மங்களை எல்லாம் செய்கிறோமே, இந்த கர்மங்களை எல்லாம் செய்வது எதற்காக? நேற்று கூட நான் சொன்னேன், நான் எல்லாம் துன்பத்தை போக்குவதற்காகத்தான் கர்மங்களை செய்கிறோம். யாராவது துன்பம் வேண்டும்ங்கிறதுக்காக கர்மங்களை செய்வோமா? யாருமே செய்ய மாட்டோம்.
ஸோ எல்லோருமே துக்க சந்தரணார்த்தம் அப்படின்னு துன்பங்களை கடக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் இப்போ இந்த துன்பங்களை கடக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுடைய அவர்களுடைய எண்ணங்கள் கூட ஒரு வரம்புக்குள் வந்து விடுகின்றது. அவர்கள் கூட என்ன நினைக்கிறார்கள், இந்த துன்பங்களை தற்காலிகமாக கடந்தால் போரும் நினைக்கின்றார்கள். அப்போ எல்லோருமே இவ்வளவு கர்மங்களை செய்பவர்களுக்கு கூட இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த துன்பத்தை கடந்து எனக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் கூட எப்படி கிடைச்சால் போரும், இப்போ உடனடியாக எனக்கு ஏதாவது ஒரு இன்பம், தற்காலிகமான இன்பம் கிடைத்தால் போரும்னு உலகத்துலேயும் அப்படி தான் நினைக்கிறோம். இந்த க்ஷணம் ஏதாவது ஒரு நோடன்னு ஒரு பெயின் கில்லர் போட்டால் போகிறோங்கிறோம். வி ஒன்லி சீக் இம்மீடியட் ரெமிடி அப்படின்னு. துன்பத்தை குறித்து நாம் ஆராய்வதே கிடையாது அப்படின்னு. துன்பம் வந்துட்டால் உடனே அந்த துன்பத்தை போக்குவதற்கான எல்லா வழிகளையும் தேடுகின்றோமே தவிர, இந்த துன்பம் எதனால் வந்தது, இந்த துன்பத்தினுடைய காரணம் என்ன, மனிதர்களுடைய துன்பத்திற்கு நிரந்தரமான தீர்வு கிடையவே கிடையாதுன்னு நோபடி அனலைசஸ் அபவுட் சாரோ. எய்தர் வி வாண்ட் எஸ்கேப் ஃப்ரம் இட், அதிலிருந்து நம்ம துன்பத்திலிருந்து போகிறதுக்கு என்ன பண்ணுறோம், தென் பீப்புள் டேக் டு சோ மெனி அதர் ஹேபிட்ஸ். ஏன்னா துன்பத்தை விடுவதற்காக என்னென்னமோ பழக்கங்கள், அதெல்லாம் பழகிட்டால் உடனே துன்பம். அதெல்லாம் என்ன ஆகும், எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதெல்லாம் தற்காலிகமான, எவ்வளவு கர்மங்களாக இருந்தாலும், நாம் எவ்வளவு உபாசனை செய்தாலும், எவ்வளவு தெய்வத்தை நாம் வணங்கினாலும் கூட மனிதர்களுடைய துன்பங்கிறது என்ன ஆகாது, நிரந்தரமாக போகாது. நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு துன்பம் போனால் என்ன இருக்கும், அடுத்தது கியூவில் காத்துட்டே இருக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்து வரும். இப்படி வாழ்க்கையை போகிற எவ்வளவு துன்பங்களை நாம், எவ்வளவு துன்பங்கள், டோன்ட் வி கெட் டயர்ட், டோன்ட் வி கெட் போர்டு அப்படின்னு. அப்போ ஒரு அறிவுள்ளவன் என்ன பண்ண மாட்டான், ஆத்தியந்திக துக்க நிவர்த்தின்னு ஒன்று இருக்கின்றது, இன்னொன்று நிரங்குஷா திருப்தின்னு ஒன்று இருக்கின்றது. See, there is something called eternal happiness, eternal bliss. மனிதனுக்கு நிரந்தரமான சந்தோஷம். முற்றிலும் ஒரு மனிதன் எதிலிருந்து விடுபடலாம் அப்படின்னா, துன்பங்களிலிருந்து முற்றிலும் விடுபடுவதற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன பண்ணியிருக்கிற ஒரு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த உலகத்திலிருந்து தப்பித்து எங்கே போகணும்னு நினைக்கின்றோம், இங்கிருந்து தப்பித்து சொர்க்கத்திற்கு போகணும்னு நினைக்கின்றோம். சரி, அங்கேயும் போனாலும் என்ன இருக்குது, அங்கேயும் போட்டி பொறாமைகள் இருக்கும். அங்கேயும் சொர்க்கத்திலையும் எல்லார் வீடும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு. சொர்க்கத்தில் கூட அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி, புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் அப்படி. அங்கேயும் கூட ஒரு தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்கும்பார்கள், இன்னொருத்தர்களுக்கு யஜ்ஞத்தில் பங்கு கிடையாதுன்னு அங்கேயும் சண்டை போட்டுப்பார்கள். அப்போ இது எல்லாமே ஆப்ரம்ம புவனான் லோகாத்துன்னு பிரம்மலோகத்திலிருந்து என்ன இருக்கின்றது, பிரம்மலோகம் போனாலும் கூட நிரந்தரமான துக்க நிவர்த்திங்கிறது கிடையாது. ஆனால் இவர்கள் என்ன பண்ணுறார்கள், கர்மங்களை அவர்கள் செய்கின்றார்கள். என்ன கர்மம் செய்கின்றார்கள் அவர்கள், ஞாச்சிகேதம் ஷக்கேமகி, அவரே பேரே வச்சுட்டார் யமதர்மராஜன். அதுக்கு முன்னாடி அந்த அக்னிக்கு பேர் ஸ்வர்காக்னின்னு இருந்தது. ஆனால் அவரே ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு, இன்றிலிருந்து இந்த அக்னிக்கு பெயர் நாச்சிகேதம். அதனால் மறக்காமல் எப்படி இருக்கிறார் பாருங்கள், அவரே நாச்சிகேதம், நச்சிகேதனுக்கே சொல்கிறார். இந்த அக்னியை, ஸ்வர்காக்னிகளை, இந்த கர்மங்களை எல்லாம் செய்து, தே ஆர் ஒன் டைப் ஆஃப் பீப்புள். ஸோ தே ஆர் கால்டு கர்மவித். அவர்களுக்கு பேர் என்ன, கர்மங்களை செய்யக்கூடியவர்கள். அவர்கள் செய்யக்கூடிய உபாசனை என்ன, அபரபிரம்ம உபாசனை அப்படி. அவர்கள் இன்னும் என்ன பண்ணுறார்கள், சகுன ரூபமாக இருக்கக்கூடிய விஷயங்களையே உபாசித்து கொண்டு இருக்கின்றார்கள், கர்மவித். திஸ் இஸ் ஒன் செட் ஆஃப் பீப்புள். இன்னும் சொல்லணும்னா மெஜாரிட்டி எப்படி இருப்பார்கள் அப்படின்னு, மெஜாரிட்டி கர்மத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் அப்படி. பட் ஆனால் உபநிஷதம் என்ன சொல்கிறது, தேர் ஆர் அதர் டைப் ஆஃப் பீப்புள் அப்படி. மற்றவர்களும் இருக்கிறார். இன்னொருத்தர், இவர்கள் அவித்யை வணங்கக்கூடியவர்கள், உபாசிக்கக்கூடிய, இது அஜ்ஞானம்தான், அஜ்ஞானத்தை உபாசிக்கக்கூடியவர்கள். அடுத்து உண்மையிலே வித்தையில் ஆர்வம் உள்ளவர்கள். இப்போ சொல்கிறார், பரீட்ச லோகான் கர்மச்சிதான் பிராமணகன். உபனிஷத் சொல்கிறது, இந்த கர்மங்களை எல்லாம் என்ன பரீட்சை செய்து பார்த்து என்ன அர்த்தம், இந்த கர்மங்களினால் என்ன அர்த்தம், உண்மையை அடைய முடியாது. அவர்களுக்கு உண்மையிலே நிர்வேதம் ஆயாத். ஒரு மனிதனுக்கு உண்மையான வைராக்கியம் வரும்பொழுது என்ன அர்த்தம், தத்விஜானார்த்தம் அப்படின்னு. சமித்பாணிகி குருமேவ அபிகச்ச, சமித்பாணியில் எடுத்துகிட்டு பண்ணுறாரு. அந்த சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரு தகுந்த குருவினை நாடி இந்த ஆத்ம ஞானத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கின்றார்கள். இப்போ தேர் ஆர் அதர் டைப் ஆஃப் பீப்புள்.
ஸோ எந்த கேட்டகரியில் இருக்கிறோம் நம்ம பார்த்துக்கணும். ஸோ 2 முதல்ல சொன்னமே அவர்களும் சாதாரணமானவர்கள் கிடையாது. அதற்கும் என்ன வேண்டும்? அதற்கும் அசாத்தியமான ஒழுக்கம் வேண்டும் அப்படின்னு. அந்த கர்மத்திற்கும் அப்படி வேண்டும். அதுவும் கடினமான மார்க்கம், அதுவும் சுலபமான மார்க்கம் இல்லை. ஆனால் அவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியில் ஒரு அடையக்கூடியது என்னென்னா சொர்க்கம்னு சொல்கிறார்கள். ஆனால் நம்ம அதெல்லாம் ரொம்ப இழிவாகவும் சொல்லிட முடியாது. அதுக்கும் ரொம்ப பிரயத்தனம் பண்ண வேண்டும். இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு? அதையும் தெரிந்து கொண்டு அதில் கூட நிரந்தரமான இன்பம் கிடையாது அப்படி. ஸோ ஹீ சீக்ஸ் ஃபார் எட்டர்னல் ஹாப்பினஸ். இப்போது என்னுடைய உண்மையான எனக்கு நிரந்தரமான இன்பம் வேண்டும் என்று நினைத்து அவர்கள் என்ன பண்ணுறார்கள்? உபநிடதம் சொல்கின்றது அபயம் திதீர்ஷதாம். 2வது வகை அபயம் திதீர்ஷதாம். ஃபஸ்ட்டு சொல்லும் பொழுது துக்கம்னு மந்திரத்தில் சொல்லலை, அது பாஷ்யத்தில் தான் இருந்தது. அப்படி ஈஜானானாம்னு விட்டுட்டார் அவர். என்ன துக்க சந்தரணம்ங்கிறது மந்திரத்தில் இல்லை. ஆனால் இங்கே தெளிவாக சொல்லும் பொழுது மந்திரம் பிரம்மவித்துக்களை சொல்லும் பொழுது கர்மவித்து இல்லை, இது பிரம்மவித்து. பிரம்மவித்துக்களை சொல்லும் பொழுது லட்சியத்தை கரெக்டாக சரியாக சொல்கின்றார்கள். பாரு, அபயம் திதீர்ஷதாம். நல்ல வார்த்தை. இந்த முமுக்ஷு புபுக்ஷுன்னெலாம் சொல்கிறோமே, அதே மாதிரி திதிக்ஷு. தர்த்தும் இச்சா. தர்த்தும் இச்சான்னா கடப்பதற்கு. எதை கடப்பதற்கு? அபயம். அபயம் பயசூன்ய பாரம். எந்த இடத்திற்கு சென்றால் எந்த பயமும் இல்லையோ அப்படி. இல்லைன்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் எது தொட்டாலும் என்ன இருக்கிறது? சர்வம் பயான்விதம் புவின்னுடாம் வைராக்கியமேவ அபயம்னு சொல்வார். இந்த உலகத்தில் சர்வம் புவி பயான்விதம், எல்லாம் பயம் பயம் பயம். எதை தொட்டாலும் பயம்தான். துன்பம் ஏன் வேண்டான்னு சொல்கிறேன்? ஏன்னா அது எவ்வளோ பெரிய பயத்தை கொடுக்கின்றது. அதனால் அபயம் திதீர்ஷதாம், அபயத்தை அப்படி பயமற்ற நிலையை. சுவாமி விவேகானந்தஜி அடிக்கடி சொல்வார், உபநிடதங்களுடைய ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு வார்த்தையும் மீண்டும் எதை குறித்து சொல்கின்றது என்றால் அபயம் அபயம் அபயம், பயமற்ற நிலை அப்படி, பயமற்ற. அதனால தான் நாயமாத்மா பலகீனேன லப்யகன், இதை பலகீனர்களால் அடைய முடியாதுன்னு சொல்கிறோம். அபயம் அப்படி ஒரு பயமற்ற நிலை. அபயம் திதீர்ஷதாம், அபயத்தை. எது பயமற்ற நிலை? ஏன் அதை அடைய வேண்டும்ங்கிறார்கள் என்றால் இந்த சம்சாரம்ங்கிறது பயம் நிறைந்தது. இந்த சம்சாரம் முழுக்க பயமானது. எப்போ என்ன நடக்கணும் எந்த ஒரு உத்தரவாதமும் இந்த சம்சாரத்தில் இல்லை அப்படி. ஆனால் இந்த சம்சார பாரம், இந்த சம்சாரத்தை கடக்க வேண்டும் என்பதற்காக சில நேரம் இந்த சம்சாரத்தை ஆரணவம்னு சொல்கிறோம். இட் இஸ் கால்ட் சம்சார ஆரணவ. இது இந்த சம்சாரம்ங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. அப்படி இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு நமக்கே தெரியாது. இந்த ஸ்லோகம், இந்த கீதா தியான ஸ்லோகம் படிச்சிருக்கிறீர்களா இல்லை? அப்படி அதில் ஒரு அழகான ஸ்லோகம் வரும். பீஷ்மத்ரோண தட்டா ஜெயத் ரதஜலா காந்தார நீலோத்பலா சல்யக்ராகவதி கிருபேண வகனி கர்ணேண வேலாகுலா அஸ்வத்தாம விகர்ண கோர மகர துரியோதனாவர்த்தினி சோத்தீர்ணா கலு பாண்டவை ரணநதி கைவர்த்தக கேசவ. என்ன அழகான ஸ்லோகம். சோத்தீர்ணா கலு பாண்டவைகி கைவர்த்தக. அந்த பாண்டவர்களெல்லாம் இவ்வளோ பெரிய ரணநதி, இந்த சம்சாரம்ங்கிற இந்த ரணநதி, இது ரணம் நமக்கு ஆக்சுவலாக இந்த சம்சாரம் ரணநதி அப்படின்னு. சத்சங்கத்தில் மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். இல்லைன்னா வெளியில் போனோன்னா சோத்தீர்னா ரணநதி கைவர்த்தக. அப்படிப்பட்ட பாண்டவர், தர்மம் தவறாதவர்களுக்கு, லீவ் அவுட் ஆல் அதர் பீப்புள். அப்படி கொஞ்சம் கூட எப்பொழுதும் தர்மம் தவறாமல் இருந்தவர்களுக்கே என்ன பண்ணுறது, கை தூக்குறதுக்கு யார் தேவை போயிட்டது அப்படின்னு. சோத்தீர்னா கலு பாண்டவை கைவர்த்தக கேசவக. அப்படி அதனால் இந்த சம்சாரத்தை கடப்பதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே படகு அப்படின்னு, ஏன்னா ஒரே தோணி, ஞானப்ளவம். கீதை அழகாக சொல்லும், சர்வம் ஞானப்ளவேனேவ விரஜனம் சந்தரிஷ்யசீன். ஞானப்ளவம், ஒரு ஞானத்தை. எங்கே போனாலும் ஒரு மொபைல் ஃபோனை கையில் எடுத்துகிட்டே போகிறோம் அப்படின்னு, எங்கே போனாலும் வைக்கிறது இல்லை அப்படின்னு. எங்கேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு. அஜ்ஞான ப்ளவம் அது. அதுக்கு எங்கே போனாலும் எந்த நேரத்தில் இந்த ஞானத்தை வச்சுட்டே இருக்கலாமா இல்லையா அப்படின்னு, கொஞ்சம் கூட எங்கே போனாலும் அப்படின்னு, எங்கே போனாலும் ஞானத்தை வைத்து கொண்டே போகலாமே அப்படின்னு, ஞானத்தோடு போகலாமே. ஞானப்ளவம்.
எவ்வளோ இதுக்கு ஏதாவது இது ஒன்றும் செலவே இல்லை. அப்படி மொபைல் ஃபோனாக நீங்கள் விலை கொடுத்து வாங்கணும். அப்படி இது கடை விரித்தார் கொள்வார் இல்லைன்னு இது ரொம்ப சுலபமாக. ஏன்னா இது எந்த ரிஷியும் காப்பிரைட் வாங்கலை, தேங்க் காட். அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த புக்கு போட்டாலும் ஒரு காப்பிரைட் இருக்கும். அப்படின்னு ஏன்னா இவ்வளவு உபநிஷத்துக்கள், இவ்வளவு ஞானம், இவ்வளவு சொன்ன எந்த ரிஷிகளும் தெர் இஸ் நோ காப்பிரைட். அப்படி இது அவ்வளோ விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம், ரொம்ப இலவசமாக. இதுக்கு ஒன்றும் யூ நீட் நாட் பே எனிதிங். அப்படி அண்ட் யூ டோன்ட் நீட். இப்போ மொபைலுக்காவது ஒரு ஸ்பேஸ் வேணும், அதுக்கு ஒரு பை வச்சுக்கணும் வைக்குது. பட் இந்த ஞானத்திற்கு ஒன்றும் வேண்டாம். அது ஜஸ்ட்டு அதுக்கு அது வாட்டு இருக்கிற இடமே தெரியாமல் இருக்கும். அப்படி இட் டசன்ட் ஈவன் டிமாண்ட் எனி அட்டென்ஷன். இன்னொரு அர்த்தம் அதுக்கு மெயின்டெனன்ஸே வேண்டாம். நீங்கள் மாதம் கூட கட்ட வேண்டாம். அப்படின்னு சரி, எவ்வளவு சுலபமான, எவ்வளவு உபனிஷத் ஞானங்கள். அப்படின்னு ஒரு மனிதனுக்கு மிகச்சிறந்த துணை எது? அப்படி இந்த ஞானத்தை போன்று என்ன துணை இருக்க முடியும்? யூகோ, ஞானத்தோடு போங்க, எதற்கும் பயப்பட வேண்டாம். ஞானம் இருந்தால் இந்த உலகத்தில் எதை பார்த்தும் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யூ கேன் ராயலி வாக் இன் திஸ் வேர்ல்டு. ஏன்னா அதை எல்லா பயத்தையும் கடக்குவதற்கு எவ்வளோ அழகாக சம்சார பாரம் தித்தீர்ஷதாம். யார் ஒருவர் இந்த சம்சாரங்கிற இந்த கடலை கடப்புக வேண்டும்னு உறுதியோடு இருக்கின்றார்களோ அபயம் தித்தீர்ஷதாம் பாரம். அப்படி அவர்களும் என்ன பண்ணுறார்கள்? இப்போ கர்மிகளெல்லாம் என்ன பண்ணார்கள்? நாச்சிகேதம் ஷக்கே மகே. பட் இவர்கள் அந்த அக்னிகளை எல்லாம் விட்டு என்ன பண்ணுறாரு? அக்ஷரம் பிரம்ம யத் பரம். அங்கேயே ஒரு ஷக்கே மகின்னு அதை போட்டுக்கணும், அந்த வெர்பை அங்கே சேர்த்துட வேண்டியதான். யத் பரம். அப்படி சி தட் விச் இஸ் எக்ஸால்டட், எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது, மேலானது, உயர்ந்தது. அக்ஷரம் என்ன அழகான வார்த்தை, கீதையிலே வருதல். அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவோத்யாத்மம் உச்சது. அக்ஷரம் நக்ஷரதி இத்தி. எது எந்த காலத்திலும் அழியாமல் இருக்கின்றதோ அப்படி ஒரு அக்ஷர பிரம்மத்தை அவர்கள் ஷக்கே மகி. ஷக்கே மகின்னு என்ன அர்த்தம்? நாங்கள் அதை அறிந்திருக்கின்றோம். இப்போ ஆச்சாரியர் பாஷ்யத்தில் ஒரு சின்ன நுணுக்கம் இருக்கும். கர்மத்தை பற்றி சொல்லும் பொழுது அவர் எழுதியிருப்பார், நீங்கள் இந்த குறிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஞாத்தும் சேத்தும் சேன்னு எழுதியிருப்பார். அப்படின்னு கர்ம விஷயங்களாக இருந்தால் தெரிந்திருந்தால் மட்டும் போராது, அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். இப்படி தான் படிக்கும்போது நாங்கள் படிப்போம். அப்படின்னு ஏன்னா கர்மமாக இருந்தால் ஞாத்தும் சேத்தும் சே, கர்மத்தை அறிந்திருந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்படின்னு எனக்கு இந்த நாச்சிகேத அக்னியை பற்றி எனக்கு தெரியும், நான் அதில் ஒரு பிஹெச்டியே வாங்கியிருக்கேன், ஒரு பிரயோஜனமும் இல்லை. சேத்தும்னு என்ன அர்த்தம்? தென் யூ ஷுட் நோ ஹவு டு பர்ஃபார்ம் இட். See, you should know the details. Jnati means you should have intellectual information about it. At the same time, you must have the efficiency to practically perform it. அதை செய்யறதுக்கான தகுதியும் வேண்டும், ரெண்டும் வேண்டும், செயல்திறனும் வேண்டும், ரெண்டு ஞாத்தும் சேத்தும். ஆனால் அதே இது பிரம்ம ஜானத்திற்கு வரும்பொழுது அக்ஷரம் பரமம் பிரம்மம்னு வரும்பொழுது ஞாத்தும்னு மட்டும் போட்டார், சேத்தும்னு போடலை. அவர் என்ன அழகு அது! இங்கே என்ன சொல்ல, நீ செய்கிறதுக்கு கூட ஒன்றும் இல்லைங்கிறார். ஆனால் இது சோம்பேறிகளுக்கு சௌரியமேடும். பட் அது பிரம்மஜானத்தினுடைய பெருமை என்னன்னா, இது ஏற்கனவே என்ன இருக்கிறது, எது நம்முடைய ஸ்வபாவமோ எது இருக்கு ஞாபகம். ஆல் யூ நீட் டு டூ ஜஸ்ட் யூ ஷுட் நோ இட். சரி, நோயிங் இஸ் பீயிங்னு சொல்கிறார்கள், ஜஸ்ட் நோ இட். பட் நோயிங்னு என்ன அர்த்தம்? எப்போ ஒரு தடவை புஸ்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது இல்லை. நோயிங் இட் ஃபார் 24 மணி நேரம் என்ன பண்ணும்? ஜஸ்ட் ரெவலிங் இன் இட். இன்னைக்கு சாயங்காலம் பார்வை எஸ்வாத்மரெதிரேவஸ்யாத். யார் ஒருத்தர் ஆத்ம நிலையே ஆத்ம திருப்தஸ்ய மாணவ ஆத்மன்யே வச்சு சந்துஷ்டகன்னு எல்லாம் அதுலேயே என்ன பண்ணணும்? ஞாத்தம்னு இதை எப்படி அறிய வேண்டும்? இதை அறியறதுன்னா அதோடையே இருக்கிறது, லிவிங் வித் இட், லிவிங் இன் இட். எப்படி ஒரு மீன் எப்பொழுதும் ஜலத்திலே இருக்கிறதோ அதே மாதிரி ஒரு ஞானாபியாசி எல்லா நேரங்களிலும் எதில் இருக்க வேண்டும் அப்படின்னா அந்த ஞானத்திலேயே அவன் இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுற, அக்ஷரம் பிரம்ம யத்பரம் நச்சிகேத ஷக்கே மஹீப், அதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இப்போ 2 பேரை பற்றி சொல்லிட்டார. யார் ஒருவர் கர்மத்திலேயே ஆர்வம் உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் நாச்சிகேத அக்னிகளை செய்து சொர்க்காதி லோகங்களை எல்லாம் அடைகின்றார்கள். அது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவர்கள் சொல்றார். இன்னொருத்தர் யார் முழுமையாக இந்த சம்சாரத்தினுடைய பயத்தினின்று விடுபட்டு ஞானத்தை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள்
பரம்பிரம்ம வஸ்துவாய் அந்த அக்ஷர பிரம்மனை அவர் இடைவிடாது அதிலேயே வீற்றிருந்து அதை அறிந்து அவர்கள் இந்த சம்சாரத்தை கடந்து விடுகின்றார்கள். அவர்களுடைய மார்க்கம் எப்படிப்பட்டது? அது வித்யா மார்க்கம், இது அவித்யா மார்க்கம், இது ஸ்ரேயஸ் பிரேயஸ். இதை விட தெளிவாக உபநிடதங்கள் எப்படி சொல்ல முடியும்? தெளிவாக 2 மார்க்கங்கள். இப்போ என்ன வேண்டும்னு கேட்கிறார்கள். தி சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ரெண்டுமே உயர்ந்தது தான். சாதாரணமாக வாழ்கிறதுக்கு பார்த்தோன்னா, அப்படி பார்த்தோன்னா கர்ம மார்க்கமும் அதுவும் சிரேஷ்டமானது தான். அதை குறைவாக, அதை காட்டிலும் இன்னும் உயர்ந்தது எது? ஞானம்ங்கிறது உயர்ந்தது. இன்னொன்று, ஞானம்ங்கிறது என்ன? எல்லோருக்கும் யார் வேண்டுமானாலும் பின்பற்றலாம். கீதையில் பகவான் அழகாக சொல்ல, பகவோ ஞான தபசா மத்பாவம் பூத்தாக மத்பாவம் ஆக. பகவோ இதற்கு முன்பு எத்தனையோ பேர் அப்படி இந்த ஞானம்ங்கிற தவத்தை செய்தபடி இன்னார்னு யார்? பகவோ ஞான தபசா, இந்த ஞான தவத்தின் மூலமாக பூத்தாக அப்படி தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு மத்பாவம் ஆகத்தாக அர்ஜுனா இந்த மேலான இறைநிலையை அடைந்திருக்கின்றார்கள் அப்படி. ஸோ இறுதியாக ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உண்மையான ஸ்வரூபம், இறைவனுடைய ஸ்வரூபம், அந்த தெய்வத்தை அறிய வேண்டும்ங்கிற அந்த ஆவல் என்ன பண்ண வேண்டும்? வர வேண்டும். சுவாமிஜி அழகாக சொல்ல, ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன்னு சொல்வார். ஒவ்வொருவருக்குள்ளும் என்ன இருக்கின்றது? ஒரு தெய்வீக தன்மை என்பது எல்லோருக்குள்ளும் வீற்றிருக்கின்றது. இதை சொன்னப்புறம் அடுத்த ஸ்லோகங்கள் ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். இது எல்லாவற்றையும் இந்த வித்யா மார்க்கம், இந்த அவித்யா மார்க்கம், இந்த 2 மார்க்கம், இந்த 2 மார்க்கத்திற்கும் யார் பயணம் செய்யணுமா இல்லையா? ஒரு யாத்திரை செய்யணுமா இல்லையா? அப்படி இது ஜீவன் இஸ் அ யாத்ரி. யாத்திரை செய்பவன் யார்? ஜீவன் தான் யாத்திரை செய்கின்றான். அந்த யாத்திரையில் அவன் என்ன பண்ண? அவனுக்கு 2 மார்க்கம் இருக்கிறது. ஒன்று சம்சார மார்க்கம், சம்சார கமனாய. இன்னொரு என்ன மார்க்கம் இருக்குது? மோக்ஷ கமனாய, மோக்ஷ மார்க்கம்னு 2 பாதை அவனுக்கு இருக்கின்றது. சம்சார மார்க்கம், இன்னொன்று என்ன? மோக்ஷ மார்க்கம். இந்த 2 மார்க்கமும் யார்? ஜீவனுக்கு. அண்ட் ஹி ஹேஸ் டு அண்டர்டேக் த ஜேர்னி. அவன் என்ன பண்ண? அந்த பயணத்தை அவன் துவங்க வேண்டும். இப்போ ஏற்கனவே ஒரு பயணத்தில் இருக்கோம். அது கூட இந்த சம்சாரத்திலே உயர்ந்த சம்சாரம் இல்லை. அது நம்ம சாதாரண காரியங்கள் எல்லாம் சம்சார கமன். சரி, இந்த பயணத்திற்கு என்ன தேவை? நமக்கு ஏதாவது ஒரு வாகனம் வேண்டுமா இல்லையா? பயணத்திற்கு ஒரு வாகனம் வேண்டுமா இல்லையா? சரி, வாகனம் வேண்டும். உபநிடதங்கள் என்ன சொல்கிறது? வாகனம் ஏற்கனவே இருக்குங்கிறது. சி, அவுட் ஆஃப் ஆல் கம்பேஷன் பகவான் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அழகான ஒரு ரதம், அற்புதமான ஒரு வாகனத்தை. இந்த உபனிஷத் படித்தப்பறந்தான் இந்த உடலுங்கிறது உடனே முன்னும் இழுக்கென்றிருந்தேன்னு சொன்னார். அது இந்த இது படித்ததான் ஏன் அப்படி நினைக்கணுங்கிறது புரிஞ்சது. அப்படி ஏன்னா அற்புதமான ஒரு ரதம், அப்படி சாதாரண ஒரு ரதம் இல்லை. அப்படி இந்த தேகம்ங்கிறது அப்படி. இனிமேல் நம்ம யார் கடவுள் எனக்கு இது கொடுக்கல, அது கொடுக்கலன்னா வாயே திறக்கவே கூடாது. அப்படி இப்படி ஒரு அற்புதமான, ஒவ்வொரு தடவையும் இதை பார்க்கும் பொழுது பூரிப்பாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். அப்படி ஏன்னா இப்படி ஒரு ரதம், அப்படி அற்புதமான ஒரு ரதம். அப்படி ஏன்னா இந்த ரதம் இது இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி பட் அதனுடைய நமக்கு தெரியலை. அது பாரதியார் கூட சொல்ல, நல்லதோர் வீணை செய்தேன்னு அதை நலங்கட பொழுதில் ஒரு நல்ல வீணை அது. அப்படி அதை எப்படி வாசிக்கிறதுனே நமக்கு தெரியலை. அப்படி இதில் எங்கெல்லாம் போட்டு இதை போட்டு புரட்டி எடுக்கின்றோம், அது ரதமாவாக பயன்படுத்துகிறோம். ஒரு நாய்க்கு கூட தன்னுடைய சரீரத்தின் மீது ஒரு மதிப்பும் கௌரவம் இருக்கும் போல இருக்குது. சில நேரம் மனிதர்கள் செய்கிறதை எல்லாம் பார்த்த ஈவன் அனிமல்ஸ் பிஹேவ் மோர் டீசென்ட்லி. அப்படி விலங்குகள் கூட ஒரு நாகரீகமாக நடந்து கொள்கின்றது. அப்படி மனிதர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இது மனித பிறவின்னு சொல்கின்றோம். எவ்வளோ அற்புதமான ஒரு சொல்கிறார் உபநிடதங்கள் சொல்கின்றது. யூ ஆர் பெஸ்டோட் வித் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சேரியட். பாரதியார் ஒரு கட்டுரையை எழுதினார், ஞான ரதம்னு ஒரு கட்டுரையே உண்டு. யூ டேக் திஸ் சேரியட். இதில் எல்லாம் ஏற்கனவே என்ன இருக்கிறது? எல்லாமே இருக்கிறது. ஒரு நல்ல ரதம் இருக்கிறது. உடனே நாம் சக்கரத்தை வாங்கி போடணுன்ட்டு இல்லை. பகவான் சொல்ல, சக்கரத்தை கொடுத்தாச்சு உனக்கு, சக்கரங்கள் இருக்கிறது. அதுலேயே என்ன இருக்கிறது? குதிரைகள் எல்லாம் ஆல்ரெடி நன்றாக பூட்டப்பட்ட குதிரை. நீங்கள் எதுவுமே வாங்க வேண்டாம்.
பகவான் கொடுக்கும் பொழுது எப்படி கொடுத்தாருன்னா 100% பர்ஃபெக்டாக நல்ல குவாலிட்டி கண்ட்ரோல்லாம் டெஸ்ட் பண்ணி பாஸ் பண்ணி நல்லா கொடுத்துருக்குறார். நல்ல குதிரைகள் எல்லாம் போட்டு அழகான கடிவாளம், அதில் வேற ஒரு டிரைவர் வேறு அப்பாயின்ட் பண்ணியிருக்கார். ஒரு டிரைவரெல்லாம் போட்டு நீ வாட்டு என்ன பண்ண, உட்காந்து தூங்கு போரும், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு. See, we are bestowed with such a beautiful vehicle, with all things, everything. எது இதில் ஒன்று கூட சோடே கிடையாது, அப்படி எல்லாம் கொடுத்துருக்கிறார். அந்த ஔவையார் பாட்டை படுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகான பாடல்கள் இருக்கின்றது. அரிதரித மானிடாய, அந்த பரிது முழுசாக படித்தோன்னா அதில் சொன்னதெல்லாம் எவ்வளோ சத்தியம். அப்படி ஒரு ரதத்தை கொடுத்து நீ போய் நேர என்ன பண்ணு, இந்த ரதத்தை நேர நான்ஸ்டாப், இது எங்கேயும் ஊருக்குள்ளெல்லாம் போகக்கூடாது, பைபாஸ் ரைடர்னு சொல்கிறார்கள், டேக் திஸ் வெஹிக்கிள் டைரக்ட்லி டு தி லிபரேஷன், அப்படி மோட்ச மார்க்கத்திற்கு நேராக கொண்டு போகுது. ஏன்னா மோட்ச மார்க்கத்திற்கு இந்த சரீரத்தை காட்டிலும் என்ன கிடையாது, உயர்ந்த சாதனம் எதுவுமே கிடையாது. இது படித்தப்புறம் ஒரு இடத்துல உட்கார்றது கூட பயமாக இருக்குது நமக்கு, அப்படி உட்கார்றதுக்கு கூட பயமாக இருக்குது, ஏதாவது செய்யறதுக்கு கூட பயமாக இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு 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 பொன்மயமான ஒரு ரதம், அப்படி ஒரு ரதம் அப்படி. பட் அதுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் டேட் இருக்குது, அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவன் இஃப் இட் இஸ் கிவன் பை த காட், see there is a manufacturing and expiry date, but within that period, அப்படி அதுக்குள்ளே நீ என்ன பண்ணணும், before it expires, அப்படி then take this chariot and you leave it, you don't expire, அப்படி the chariot is bound to expire, அப்படி உள்ள உட்கார்ந்துருக்கவனுக்கு எக்ஸ்பைரி டேட் இல்லை, தேங்க் காட், அப்படி அவனுக்கு இல்லை அப்படின்னு. ஆனால் இந்த ரதத்திற்கு என்ன உண்டு, தி சேரியட் ஹஸ் காட் அன் எக்ஸ்பைரி டேட், பிஃபோர் இட் எக்ஸ்பயர்ஸ், தட் டன் யூ எஸ்கேப். இதிலிருந்து நீ என்ன பண்ண வேண்டும், தப்பித்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் விட ஒரு கற்பனை செய்து நமக்கு ஒரு ஞானத்தில் நம்ம சரீரத்தின் மீது அப்போ எவ்வளவு பொறுப்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குதிரைன்னு சொல்கிறாரு. ஈச் ஒன் இஸ் அ பவர்ஃபுல் ஹார்ஸ். அது ஏதோ பூனைன்னு கூட சொல்லலை, ஒவ்வொன்றும் குதிரைகள். அப்போ ஒவ்வொரு குதிரைகளும் ஒவ்வொரு இந்திரியங்களையும் நாம் எவ்வளவு பாதுகாக்க வேண்டும், அது எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். சிட் நாட் ஒண்டர், அதை சொல்லக்கூடியது தான் இந்த ஸ்லோகம். படிப்போம், ரொம்ப அழகான ஸ்லோகம். இதனால்தான் இந்த முழு பகவான் என்ன பண்ணிட்டார், அர்ஜுனனை தேர்தட்டில் உட்கார வச்சு என்ன பண்ணிட்டார், உபதேசம் பண்ணுறதை என்ன பண்ணுறார். அந்த போர்க்களத்தில் மேபி இப்போ நிறைய அவருக்கு கட்டோபனிஷத் பகவானுக்கு பெரிய இன்ஸ்பைரேஷன். ஏன்னா இட் இஸ் பிஃபோர் மகாபாரத டயத்திற்கு முன்பே கொடுக்கப்பட்டது கட்டோபனிஷத். ஏன்னா ராமாயண காலத்திலே நச்சிகேதனை பார்க்கின்றோம். நச்சிகேத லிவ்ட் ஈவன் டூரிங் ராமாயண டைம், வி see that. ஸோ அது அப்போவே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் கிருஷ்ணருக்கு இதெல்லாம் படிச்சிருக்கலாம், அதனால் பார்த்தார் அவருக்கு. அதனால தான் அந்த ரதம் அதெல்லாம் ரொம்ப இஷ்டம் போல இருக்கு. அதனால் கூட ரதத்தை நிறுத்தின அப்புறம் தான் கீதையை சொல்கிறார் பாருங்க, அப்படி கொண்டு வந்து நிறுத்தி சொல்கிறார். அப்படி ரொம்ப அழகான இந்த ஸ்லோகத்தை படிப்போம். ஆத்மானம் ரதினம் வித்தி ஷரீரம் ரதமேவது புத்திம் து சாரதிம் வித்தி மனப்பிரகிரகமேவச இந்திரியாணி ஹயானாஹு விஷயான்ஸ்தே சுகோச்சரான் ஆத்மேந்திரியமனோயுக்தம் போக்தேத்யாகுர் மணீஷிணஹ. அழகான ஸ்லோகம். இதனுடைய விளக்கத்தை நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.